ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி பண்ண போகிறாங்க. இது வந்துட்டு 5 நிமிடங்களில் பண்ணிடலாம். இது பரோட்டா, நான், சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், அப்புறம் வந்துட்டு தோசை, இடியாப்பம், இது எல்லாத்தோடையுமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. நம்ம சட்டுன்னு ஒரு நல்ல ஒரு ரெசிபி செய்யணும் அப்படின்னு சொன்னால் இதை நம்ம ட்ரை பண்ணலாங்க. அதுவும் பார்த்திங்கன்னு சொன்னால் 5 நிமிடங்களில் இதை சரி பண்ணிடலாம், செஞ்சு முடிச்சிடலாங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நான் இப்போ வந்து 1/4 கிலோ அளவு சிக்கன் எடுத்திருக்கேங்க. நீங்கள் 1/2 கிலோ சிக்கன் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது எந்த ஒரு சமையல் எண்ணெயும் சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டுங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இது மாதிரி ஒரு அடி கனமான பாத்திரத்தில் செஞ்சோம் அப்படி சொன்னால் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்து வந்துடுங்க. இரும்பு பாத்திரம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி குக்கர் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயில் எந்த ஒரு சமையலுக்குமே இந்த இஞ்சி பூண்டு விழுதை நல்லா வதக்கிட்டு நம்ம சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதோட டேஸ்ட் வந்துட்டு அதிகப்படுத்தி கொடுக்கும். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வந்த பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயங்களை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் அதிக நேரம் வதங்க தேவையில்லை, கண்ணாடி பத அளவுக்கு வதங்கினா போதும். இந்த டைமில் நம்ம சிக்கன் கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. அந்த இஞ்சி பூண்டு விழுது வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த டைமில் தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதெல்லாம் நம்ம வதக்கி விட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த மசாலா எல்லாமே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குங்க இந்த சிக்கன் கிரேவி. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வதக்கிட்டு வைக்கிறனால டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கி வந்துட்டு இந்த மிளகாய் பொடி, அப்புறம் கரம் மசாலா, மஞ்சள் தூள் எல்லாம் நல்லா வாசனை வர அளவுக்கு வதங்கின பின்னாடி நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நான் மூடி வச்சுட்டு குக்கர் வந்துட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் நான் ஒரு 3 விசில் விட்டேங்க. இந்த 3 விசில்லே பார்த்திங்கன்னா சூப்பராக அந்த சிக்கன் கிரேவி ரெடியாகி வந்துடுங்க. செம டேஸ்டியான சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு, அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.